இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா, நார்மலா ஒரு அடிக்ஷன்னா என்னங்கிறத பார்த்துரலாம். ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிர்றேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சிடலாம். பையன் அடிக்ஷனா இல்லைங்கிறதுனா, நெறைய தூக்கம் வந்து அவனுக்கு இல்லாம இருந்திருக்கும். சப்ஜெக்ட்ல வந்து கிரேட் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அதான் அர்த்தம். அதுதான் அது அர்த்தம். ஸோ இதுதான் நார்மலா உங்க பசங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இதுதான். அவங்களுக்கு ஏன் பண்றாங்கன்னா, அவங்க எப்பயுமே த்ரில் எதிர்பார்ப்பாங்க. சின்ன பசங்க ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தான் த்ரில்லிங், புதுசா ஏதாவது வாவ்ன்னு செய்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இல்ல ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் அவங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா இங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, இதுல இதனால என்ன ஆவாங்க அப்படின்னா, சின்ன சர்க்கிள்குள்ள இருந்துப்பாங்க. பெரிய நம்மள மாரி இப்ப முன்னலாம் சொந்தக்காரங்க நெறைய இருப்போம், பழகுவோம். அப்படி இப்பலாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இப்ப இதுலருந்து எப்படி கொண்டு வர போறதுக்கு, இது வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் கவுன்சிலிங்ல சொன்னது. நான் ஒன் ஆஃப் த நான் வந்து அதுலேருந்து நான் சர்டிஃபைட் கவுன்சிலர் நானு. இந்தியன் ஸ்கூல் ஆஃப் கவுன்சிலிங்ல. அவங்க குடுத்திருக்க ஒரு வழிமுறைய தான் நான் குடுக்குறேன். பேரண்ட்க்கு நான் சொல்ற விஷயம், ஒரு 8 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஃபேமிலில எல்லாருமே. இது உங்களோட டெஃபினட்டா உங்களோட பசங்க, உங்க ஃபேமிலிக்கே இது நல்லது இது. ஓகே. அந்த 8 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களே சொல்லுங்களேன். பேரண்ட் இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. எத்தன பேர் வந்து அவங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. எல்லாத்தையும் நான் குடுப்பேன். டோன்ட் வரி. எல்லாத்தையும் WhatsAppல குடுத்துருவேன். டோன்ட் வரி. ஓகே. நீங்க இந்த இதெல்லாம் குடுத்துருவேன். கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் குடுத்துருவோம். எத்தன ஒரு பேரண்ட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். ஏதாவது நம்ம ரெஸ்டாரண்ட் போனா டென்ஷன் ஏதாவது சமாதானப்படுத்துறதுக்காக ஃபோன் குடுக்குறீங்க அப்படின்னா மீன் படுங்க பார்ப்போம். சமாதானப்படுத்த இவன்ட்ட ஃபோன குடுத்துட்டா பிரச்சனை இல்ல. நெறைய பேர நானே பார்த்துருக்கேன். இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணானா ஃபோன குடுத்துருவாங்க கையில. நீ விட்டுடா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். மீன் படுங்க பார்ப்போம். ஏதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவன் பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்றது? ஃபோன குடுத்து பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. ஸோ பரவால்ல. நெறைய பேர் இல்லங்கிறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் பரவால்ல. முன்னாடி ஏதாவது குடுத்திருந்தா கூட இனிமே அத மாத்திக்கலாம். சம் பீப்பிள் அத பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து நம்ம கான்ஷியஸாவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அது பண்ணியிருப்போம். ரைட். ஸோ நீங்க ஹானஸ்ட்டா சொன்னதுக்கு தேங்க்ஸ் பேரண்ட்ஸ். உங்களோட ரியாக்ஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரு இன்டராக்டிவா பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்றது? நார்மலா நம்ம அதான் பண்ணியிருப்போம் ஆரம்பத்துல. இது ஏன் பிரெயினுக்கு யூஸ் பண்ணா பிலோ 5 இயர்ஸ்க்கு ரொம்ப நம்ம வந்து பிரெயின் வளர்றதுக்கான ஒரு டைம். அதிகமா யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த மூளை மழுங்கல் நோய் இந்தியாவுல 40,00,000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாரி பிரிஸ்கா இருக்க மாட்டாங்க. அவங்களோட நியூரான்ஸ் வந்து பாதிச்சிரும். அதுதான் பிரச்சனை. அதுக்கு நம்ம அது எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்ம நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம்னு ஃபேமிலில எல்லாருமே ரூல் போட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க யாருமே பார்க்கலன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. ஒரு 8 மணிக்கு மேல நம்ம எங்க ஃபேமிலில யாருமே பார்க்க மாட்டோம். டிவி ஆஃப் பண்ணிடுவோம். நெறைய பேர் கேட்டது டிவி நான் பசங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். டிவி சாப்பிடும்போது என்ன சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க சோறே போடாதீங்க. டிவி ஒரு வேள கேட்டாங்கன்னா சோறு போடாதீங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடுங்க. அந்த மாரி பாத்துங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நாங்களும் அப்படி நம்ம எல்லாருமே அப்படி இருப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, பசங்க உங்களையே பார்த்து தான் திருத்துவாங்க. நீங்க தான் ஹீரோ, ஹீரோயின் பசங்கள பொறுத்தவரைக்கும். அத அப்படியே பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ம் ரூல்ஸா இருக்கட்டும் அது. எல்லாருமே அத ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில டைனிங் டேபிள்ல வந்து நம்ம ஃபோன் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. பெட்ரூம்ல வந்து நான் வந்து ஃபோன் எடுத்துட்டு போ மாட்டோம். பெட்ரூம் வந்து தூங்குறதுக்கான இடத்த மட்டும் வச்சுக்கணும். நாங்க வந்து மேக்ஸிமம் பிரச்சனை எங்க வருதுன்னா, பெட்ரூம்ல வந்து பசங்க என்ன பண்ணாங்க, தூங்குறப்ப எடுத்துட்டு போவாங்க. அதுவும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கறது இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க அலோவ் பண்ணாதீங்க. ஸோ பெட்ரூம் அண்ட் டைனிங் ஹால் எல்லாம் நம்ம கொண்டு வர மாட்டோம். அதுக்காக ஒரு இடம் நம்ம எப்படி நம்ம பழைய காலத்துல ஃபோன் வைக்கும்போது ஒரு இடம் வச்சோமோ, அது மாதிரி ஒரு இடம் வச்சுக்கலாம். அங்க போய் நீங்க பேசிட்டு வா. மொபைல் ஃபோன் எடுத்துட்டு நம்ம எங்க வேணாலும் கொண்டு போலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தலாம். ரைட்டுங்களா? ஸ்போர்ட்ஸ்ல என்கரேஜ் பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல கடைசியா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அத காட்டும்பொழுது இன்னும் புரியும். நீங்க உங்களோட மல்டிபிள் இன்டென்ஸ் உங்களுக்கு புரியும். ஒரு டைம் லிமிட் வைக்கலாம். நீங்க இவ்வளவுதான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டைம் லிமிட் வைக்கலாம். அத நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நம்ம எல்லாரும். ஸோ இது அப்பதான் அவங்க அவங்க ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸா வருவாங்க. நம்ம வீட்டை கரெக்டா பிளான் பண்ணுங்க. இந்த டைம்ல இந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடாது. நீங்களும் பண்ணக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. ஃபேமிலி ஃபுல்லாவே பண்ணலாம். ஸோ லைப்ரரி ஏதாவது பக்கத்துல இருந்தா அவங்களை நம்ம ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அதை என்கரேஜ் பண்ணலாம். ஸோ லைப்ரரியில ஒரு மெம்பர் ஆகி ஏதாவது படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். கேஜெட் ஃப்ரீ ஜோன் சொன்னல அது மாதிரி நீங்க உருவாக்குங்க. இந்த இடத்துல எல்லாம் எப்படி ஸ்மோக் ஃப்ரீ ஜோன் வைக்கிற மாதிரி சில ஏரியாக்குள்ள நாங்க போன் வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்களே ஃபேமிலியில ரூல் பண்ணுங்க. உங்களே பார்த்து நிறைய வீடுகள் மாறலாம். இந்த பசங்க எல்லாருமே மொபைல் அடிக்ஷனோட லீடரா நான் பாக்குறேன். இவங்க தான் மொபைல் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு, டி அடிக்ஷன் குறைக்கிறதுக்கான விஷயங்களை இவங்க தான் பண்ண போறாங்க. நான் அந்த மாதிரி தான் உங்களை ட்ரெயின் பண்ணிருக்கேன். இது வந்து என்ன பண்ணலாம், வேற ஏதாவது உங்களோட வேலையில வந்து பசங்களை இன்வால்வ் பண்ணலாம். பசங்கள்ட்ட நான் வேலை வாங்க சொல்லல. உங்க வேலையில அவங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றேன். நிறைய பசங்களை கேட்டேன், பெட் மடிச்சிருப்பியானா தெரியாது அப்படிங்கிறாங்க. ஸோ பெட் மடிக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பா நான் தரேன். ரொம்ப நீங்க பதட்டப்படாதீங்க ரிஷி. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தரேன். பயப்படாதீங்க. ரொம்ப பதறாங்க. நான் எல்லாமே கொடுத்துருவேன். இது கேட்டாலும் ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்க வேலையில அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, பெட் மடிக்க வைக்கிறதுல இருந்து, சாப்பிட்ட தட்டை வந்து கழுவி வைக்கிறதுல இருந்து, இந்த விஷயங்கள்ல அவங்களை இன்வால்வ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு காய்கறி கட் பண்றதோ இந்த விஷயத்துக்குலாம் அவங்க வந்து என்ன பண்ண கூப்பிட்டுக்கலாம், அவங்க கத்துக் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ரீசனா இருக்கு. நிறைய ஆட் பார்த்திருக்கலாம். உங்கள் குழந்தைகளை கோடிங் இன்ஜினியர் ஆக்குவோம். நானும் எஜுகேஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன். அவங்க வந்து கோடிங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இந்த நான் வந்து இந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டானா இல்ல. நான் உண்மையை சொல்றேன். ஒயிட் ஹேட் இதெல்லாம் சொல்றாங்க. பட் உங்க வீட்ல உள்ள வீட்டை நல்லா ஹேண்டில் பண்றவங்களால தான் உங்க சொசைட்டில உள்ள பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்ல உள்ள விஷயத்த அவனை ஹேண்டில் பண்ண வைங்க. அவனுக்கு என்னென்ன செலவுகள் ஆகுது, ஒரு ரேட் என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, ரெண்ட் எவ்வளவு இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
ஸோ அது மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் உள்ள பிரச்சனையை அவனுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக சொசைட்டியில் அவன் பெரிய லீடராக இருக்கும். நிறைய பேருக்கு அதான் தெரியுது. அதுதான் இப்போ பிரச்சனையாகவும் இருக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் உள்ள விஷயங்களை அவனை இன்வால்வ் பண்ணுங்க, அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. அவங்க ஆரம்பத்தில் தப்பாக தான் செய்வாங்க. நீங்கள் சொல்லுவீங்க ஏன் அளவுக்கு நீங்களால தட்டு உடனே பையனை கழுவி வைக்க முடியாது. பட் வந்து 2-3 தடவை கொடுத்தீங்கன்னா அவன் பண்ணுவான். அவனை என்கரேஜ் பண்ணுங்க. அந்த விஷயங்களை டெஃபினட்டா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கலாம் அவனுக்கு. கேஜெட் ஃப்ரீ அவுட்டிங், ஒரு கேஜெட் ஃப்ரீ அவுட்டிங் போகலாம் ஃபேமிலியோட. ஆஃப்டர் கொரோனா என்ன பண்ணலாம், ஃபோன்லாம் தூக்கி வீட்டில் போட்டு போவோம். ஒரு எமர்ஜென்சி ஒன்றும் ஆயிடாது. நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்றேன். இந்த இடத்துல மகாத்மா காந்தி சப்போர்ட் கூப்பிட்டுக்கிறேன். மகாத்மா காந்திட்ட ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பையன் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றான், அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. அடுத்த வாரம் வந்ததுக்கு அப்புறம் தம்பி ஸ்வீட்லாம் சாப்பிடாத, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்றது. அதுக்கு அந்த அம்மா நீ போன வாரமே சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன்ல சார் அப்படின்றது. இல்லை போன வாரம் வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நான் குறைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கேன் அட்வைஸ் அப்படின்னாரு. ஏறக்குறைய நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மொபைல் டேஸ்லாம் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். உண்மையிலே நான் ஒரு விஷயம் பண்றேன். நைட்டு 10 o'clock என்னோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். காலையில் எந்திரிச்சு தான் பார்க்குறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் பக்கத்தில் நம்ம எடுத்து எந்திரிச்சு பார்ப்போம், ஏதாவது இருக்கா, ஏதாவது வந்திருக்கா. ஸோ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்க சின்ன பசங்களுக்கு கண்டிப்பா போன் வந்து ஏதாவது ஒருத்தவங்க போன் உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க எமர்ஜென்சிக்கு இருக்கும். மீதி போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, நல்ல தூக்கம் வரும். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துறேன். நைட்டு குளிக்கும் போது என்ன பண்ணுங்க, ஃபைனலா என்ன பண்ணுங்க, இந்த கல் உப்பு இருக்குல்ல, நீங்க நைட்டு தூங்குறதுக்கு நல்ல தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சரி சின்ன பசங்களுக்கு சொல்றேன். குளிச்சதுக்கு அப்புறம் கடைசி பக்கெட்ல கொஞ்சம் நல்ல கல் உப்பு எடுத்து போட்டு ஃபைனலா எடுத்து தண்ணி ஊற்றிங்க. அது வந்து நெகட்டிவிட்டி எனர்ஜி எடுத்துரும், நல்ல தூக்கம் வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கல் உப்புக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி எனர்ஜி எடுக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பாத் எடுத்துட்டு நீங்க கடைசி பக்கெட்ல கொஞ்சம் போட்டுட்டு தூங்குங்க, நல்லா தூங்குவீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, இந்த மொபைல்ஸ் எல்லாம் போக மாட்டீங்க. இதுதான், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். இதுதான் ஒரு ஒரு ஏஜுக்கு, எந்த ஏஜுக்கு யூஸ் பண்ணுங்கிறதுக்கான விஷயம். இது 0 to 2 yearsனா உங்களுக்கு கொடுக்காதீங்க. 3-5 வருஷம்னா ஒரு 1 hour வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். 13 to 18 அப்படின்னா 2 hour ஒர்க் பண்ணலாம். இதுதான் அதோட இது. ஓகே, கிரேட். இதுதான் ஜென்ரல் ரூல்ஸ் நம்மளுது. இதுக்கப்புறம் நான் சம்மர் ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் பசங்கள்கிட்ட. இதை நீங்க ஃபாலோ பண்றாங்களான்னு பாத்துங்க. காலையில இருந்து பையன் பெட்டை மடிச்சு வைக்கிறானா அப்படின்னு பாருங்க. ஒரு டீத் ப்ரெஷ் பண்றான், ஹேர் பண்ணிட்டு என்ன பண்றான், ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அவனை படிக்க சொல்லுங்க. இந்த லிஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்தாரு, படிக்கட்டும், எதையாவது படிக்கட்டும். ரைட்டிங் ஆர் கலரிங் ஏதாவது பண்ணட்டும், ஒரு ரூமை கிளீன் பண்ணட்டும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும், அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொடுங்க. இது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, ஒரு 21 நாள் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஹேபிட் ஆயிடும். நம்ம இதுல நம்ம இன்வால்வ் பண்றது இல்லை. நான் கேட்டேன், 9th 10th படிக்கிற பொண்ணுங்க கூட சொல்றாங்க, நான் சாப்பிட்ட தட்டு கழுவி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க செல்லமா வளர்க்கலாம் ஒரு பிள்ளையா, பட் வந்து அது வந்து அவங்க சொசைட்டி, அவங்க பார்க்க போற லீடர்ஸ் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அவங்க சொசைட்டி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ உங்க வீட்டை ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுங்க. சொசைட்டில அவங்க கிரேட் லீடர்ஸா இருப்பாங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு நமக்கு. இப்ப அதை நம்ம கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஸோ இந்த இந்த ஒரு 10 விஷயம் தான். சாப்பிட்டாங்களா, இந்த 10 விஷயங்கள் பண்ணாங்கன்னா உங்களுக்கு போனை கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்க வேணாம். இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிக்கிற இந்த விஷயங்கள். நம்ம வந்து 4 கேட்டகரி ஆஃப் நம்ம ஏஜ்ல நம்ம இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆதி காலத்துல வந்து அக்ரிகல்ச்சர், 18th centuryல விவசாயம் பண்ணவங்க நிறைய ஏர்ன் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை ரூல் பண்ணாங்க. ஜமீன்தார்களா இருந்தாங்க, ராஜாக்களா இருந்தாங்க. அடுத்த லெவல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க. 19th century, 19th centuryல ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்பட்டாங்க. அதுக்காக நம்ம படிப்பு உருவாக்கப்பட்டது. 20th century வந்து நாலேஜ், நம்ம இண்டஸ்ட்ரிலாம் வைக்கும்போது டாடா அம்பானி மாதிரி இண்டஸ்ட்ரி வரும்போது நம்ம பில்கேட்ஸ் மாதிரி ஆனவங்க எல்லாம் பெரிய லெவலில் இருந்தாங்க. இப்போ இருக்கிற கான்செப்ட் வந்து கான்செப்டுவல் ஏஜ் ஆர் நாலேஜ் ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே உள்ளவங்களுக்கு எது ரொம்ப டிமாண்ட் அப்படின்னு பார்த்தா நாலேஜ். ஒரு பசங்களுக்கு ஒரு புது கான்செப்ட் இருக்கும், ஒரு புது விஷயத்தை கத்துருப்பாங்க, ஒரு அந்த அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இனிமேல் டிமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இவனுக்கு எது பிடிக்குதோ அதுல இருக்க சொல்லுங்க. இந்த கான்செப்டை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம். இதுக்கும் நம்ம ஃபுல் எஜுகேஷனுக்கும் கொஞ்சம் பெரிய கேப் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்க செய்யும் பொழுது இனிமே வர காலகட்டத்தில் நம்ம பழைய மாதிரி மேனேஜர், இன்ஜினியர் இந்த மாதிரி கேட்டகரிலாம் வராது, கொஞ்சம் மாறப்போகுது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பசங்களை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல், நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் சொல்றோம், பட் அதில் நல்லா ஏர்ன் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அது காலகட்டத்தின் கட்டாயமும் ஆகி போச்சு. ஸோ இந்த கான்செப்ட்ங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட தொழிலில் அவங்க ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போலாம் ஒரு பிசினஸ் பண்ணி ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கையில் ஒரு கான்செப்ட் இருந்தால் டெஃபினட்டாக அவங்க அச்சீவ் பண்ண முடியும்.